மாலை வணக்கம். வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டங்கள்லாம் வரும். ஆனால் வந்தால் என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். கணவன் திட்டினா மனைவி கோச்சிக்கிறது, மனைவி திட்டினா கணவன் கோச்சிக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கணவன் பிள்ளைங்கள அடிப்பார். அப்போ பொண்டாட்டி போயிட்டு, ஏன் என் பிள்ளைய அடிக்கிற, ஏன் என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு கேட்கவே வேண்டாம். தப்பு பண்ணிச்சா பண்ணலையான்னு அந்த உரிமை அப்பாவுக்கு இருக்குது. அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதை அவர் தட்டி கேட்குறாரு. அந்த இடையில போய் நாம் போயிட்டு சப்போர்ட்டு பண்ணி பேசினோம்னா, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அடிக்கிறாரு, அப்பாவை நம்மளுக்கு பிடிக்கல, அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு குழந்தைங்க மனசில் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்குங்க. அப்பாவை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா அடிக்கும்போது, ஏன் என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா, டேய் வாடா அப்படின்னு அப்பா கூப்பிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ அம்மா நல்ல அம்மா இல்லை அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு ஈகோ வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா அடிக்கும்பொழுது அம்மா சப்போர்ட்டு கேட்க வேண்டாம், அம்மா அடிக்கும்போது அப்பா சப்போர்ட்டு கேட்க வேண்டாம். யார் செய்தாலும் அப்பா திட்டினா அம்மா கண்டுக்காமல் பொண்டாட்டி போயிடணும். பொண்டாட்டி தப்பு பண்ணால் சரி, அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், பொண்டாட்டி கண்டிக்கிறா அப்படின்னு அப்பா ஒதுங்கி போயிடணும். அப்போ தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு பயம் வரும், அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு பாசம் வரும், அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு வேற்றுமை, அப்பா தான் வேணும், அம்மா தான் வேணும் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் அந்த பிள்ளைங்க வளரும். அதனால் ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு பிரச்சனையே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வர பிரச்சனை பிள்ளைங்க முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், பணம் இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் பொண்டாட்டி ஏதோ ஒரு கேட்க வேண்டிய நேரங்கள் வந்தால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கோ வெளியே போயிட்ட பிறகு அந்த மனைவியிடம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை அந்த மனைவி தப்பு பண்ணாலும், நான் கொடுத்த காசெல்லாம் எங்கே, நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு கணக்கு கேட்கணுன்னாலும் அந்த பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் நீங்கள் கேளுங்க. அப்போ தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி உள்ள சண்டையை பிள்ளைங்க முன்னாடி நம்ம போட்டுக்க கூடாது. கஷ்டப்படும் பிள்ளைங்க மனசு.